வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 ரோலில் கிராஸ்கட் கூட மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இந்த கூடைகளை நான் போட்டிருக்கேங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே நார்மல் வேரில் தான் போட்டிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட், இப்போ நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக தான் அந்த குடைகள் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட் கலர், டார்க் கலர், எல்லா விதமான கலர்ஸுமே நார்மல் வேரில் தான் யூஸ் பண்ணி நான் அந்த குடைகளை மேக் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம மினி கிராஸ்கட் கூடன்னு ஒரு ரோலுக்கும் கம்மியாக நம்ம போட்டிருப்போம் போன நவராத்திரிக்கெலாம். இப்போ அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கிராஸ்கட் தான். கீழே பேஸும் கிராஸ்கட் தான், ஹைட்டும் கிராஸ்கட் தான். இதுக்கு நம்மளுக்கு அந்த சைடில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் கண்டிப்பாக இந்த கூடையில். மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு ரோல்லையே நீங்கள் இந்த கூடைகளை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றுக்கும் ரெண்டு கலர் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ நிறைய கூடைகள் போட்டு வயர்கள் நிறைய மிச்சமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கூட நீங்கள் மல்டி கலர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், டார்க் க்ரீன் வித் பேபி ரோஸ் கலரில் நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் எடுக்கிறப்ப கூடைகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஸ்பேசியஸாகவே உங்களுக்கு இடம் இருக்குங்க. கூடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி குமிழ்லாம் போட்டு கொடுத்துருவேன். பாருங்கள், சாயவே சாயாது. கிராஸ்கட் கூட போட்டாலும் நல்லா நீட்டாக இருக்கும். இது ஒரு ரேடியம் க்ரீன் அண்டு பஞ்சு மிட்டாய் ரோஸு, ப்ளூ, வைலட் வித் எல்லோ, அதே வைலட் வித் பேரட் க்ரீன் கலர். இந்த சின்ன குடைகளுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இதையே நீங்கள் பெரிய சைஸ் குடைகளுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த கலர் காம்பினேஷனில். இது லைட் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன். அது டார்க் க்ரீனு, இது லைட் க்ரீனு. பாருங்கள், கலர்ஸ் நிறைய நம்மகிட்ட இந்த குடைகளில் ஒன்று ஒவ்வொரு கலரில் போட்டுட்ருக்கேன். இது மாம்பழ மஞ்சள் கலரு, இது நல்ல ஒரு மெரூன் வித் ஒயிட் கலருங்க. நம்ம இந்த கூடைக்கு பிளாக் கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலங்க. மற்ற எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே இன்னொரு செட் ஆஃப் பேஸ்கெட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன் இதே பேட்டர்ன்லேயே. அதையும் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், க்ரீன் வித்து ஒயிட்டு, பஞ்சு மிட்டாய் ரோஸ் வித்து வைலட்டு, ரெட்டு வித்து இது ரேடியம் கலர், அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கூடைக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம், எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 6.25 அடியில் 34 வயர் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதை ரெண்டாக நாட் நீங்கள் போட்டிங்கன்னா 17 நாட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 17 நாட்டை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் நீங்கள் கிராஸ் நாட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்து கார்னர் டர்ன் 6th அண்டு 7th நாட்டை நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணணும். 4 பக்கமே இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 19 லைன் வரணும். அந்த கார்னர் டர்ன்லேருந்து நீங்கள் என்னன்னீங்கன்னா 19 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி நீங்கள் சொருகிக்கணும். அப்போ தான் இந்த கூடைக்கேற்ற லென்த்து ஹைட்டு உங்களுக்கு கிடைக்கும். வித்தும் கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வயரும் 2 வயர் ஹேண்டில் வச்சுருக்கேன் நான். 3 அடியில் 2 வயர், வெளியில் அவுட்டர் வயர் 7 அடியில் 2 வயர் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 3 போட்டிருக்கேன். 3 க்ரீனு, 3 ரோஸு, திரும்ப 5 க்ரீனு, திரும்ப 3 க்ரீனு, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க. 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மல்டி கலரில் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் ஒரே ஒரு நாட் வச்சுருப்பேன். இங்கிட்ட ஒரு 8, இங்கிட்ட ஒரு 8 வச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரே ஒரு நாட் வச்சுருக்கேன். டோட்டலாக 17 வந்துருச்சா? அப்படி போடுறப்ப ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது பாருங்கள். அப்போ இந்த பிளெயினாக இடத்துல நீங்கள் ஏதாவது டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட இஷ்டம்தான். இந்த கூடை எப்படிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாமோ அந்தளவுக்கு நம்ம இந்த கூடைகளை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இருக்கிற வயரை பொறுத்து நீங்கள் அந்த கூடைகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது பாருங்கள், 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன் நான். 2 க்ரீனு, திரும்ப 2 வைலட்டு, 2 க்ரீனு, திரும்ப வைலட்டில் ஒரு 5, திரும்ப 2 இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வயரை பொறுத்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒன்று டார்க்கு, ஒன்று லைட் கலரில் போடுறப்போ கூடைகள் நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அந்த டார்க் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கோங்க.
ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து கூடைகள் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் அழகாக ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நீங்கள் வளைகாப்பு கொடுக்கலாம். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து தேங்காய் பழம்லாம் போட்டு தாம்பூல பையா கொடுக்கலாம். இப்போ நவராத்திரிக்கு வந்து மங்கள பொருட்கள் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்காது. ஸோ மீடியம் சைஸாக இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கூடைகளை வந்து. இது பாருங்கள், சென்டரில் வந்து ஒரு பெரிய டைமண்ட் வர்ற மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம அந்த வயரை பொறுத்து நம்ம பிரித்து நம்ம போடுறப்ப நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த கூடைகள் எல்லாமே தேங்க்யூ ஸோ மச். நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் தான் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இன்னுமே இந்த கூடைகளில் நிறைய கூடைகள் நான் போட்டுட்ருக்கேன். அதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.